தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மகா பெரியவா போற்றி. அபாரகண சித்தம் ஜானதம் சாத்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாமதானம் கலியுதயம் காட்சிமான் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவத்துக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு பிரதோஷம் மாமா வாக்கு பலிக்காமல் போகுமா, பிரதோஷம் மாமா வாக்கு பலிக்காமல் போகுமா. இந்த சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தினமே பாருங்கள். என்ன சொல்கிறோங்கிற இன்சிடென்ட் நம்ம ஒரு சேனலில் மட்டுமே டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதுக்கு ஒரு தலைப்பு நம்ம தான் ஆரம்பித்தோம். எல்லாம் பெரியவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தில் நடந்துட்டுருக்கு. இது பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயாக இருந்தார். திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உமாராபாத் அப்படிங்கிற இடத்துல, அது ஆம்பூர்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே அவர் வசிக்கிறார். இவருடைய ஒய்ஃப் வரலட்சுமி. அவள் அந்த இன்சிடெண்ட் போது கர்ப்பமாக இருக்கா. ஏப்ரல் 1990 1990 நடந்தது. ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கா. அட்மிட் ஆகலை, அவள் கன்சல்ட் பண்ணுறா ஒரு டாக்டரை. பிரசவம் வரக்கூடிய டைம் க்ளோஸாக வந்துட்டுருக்கு. அப்படி இருக்குச்ச ஏப்ரல் 23 1990 அன்றைக்கி அவள் ஹஸ்பண்ட் கிட்ட அவளுடைய ஆத்துக்காரர்கிட்ட சொல்கிறா, பாலசுப்ரமணியம் கிட்ட, எனக்கு வயத்தில் மூமெண்ட் இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா மூமெண்ட்டில் நின்று போயிடுது, தெரியல எனக்கு ஒன்றும் அப்படின்னு சொன்னாலாம். அதான் குழந்தை என்ன இருக்குன்னு தெரியலன்னு. அப்போ இது இவருக்கு பாலசுப்ரமணியத்துக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. இருந்தாலும் பொண்டாட்டி இதுக்கு காமிக்க முடியுமா, காமிச்சிக்கல. அவளும் இன்னும் பயந்துட போகிறான்னு. இல்லை நம்ம டாக்டர்கிட்ட பார்த்துக்க தெரிஞ்சுக்கலாம், நம்ம முடிவு எதுவும் பண்ண வேணாம் வா அப்படின்ட்டு அப்புறம் ஸ்கேனுக்கு கூட்டுன்னு பண்ணார். அப்போ அவர் சொன்னாரான் டாக்டர், இதெல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணி சொல்லியிருக்கா, அந்த கொடி இருக்கு இல்லையா, கர்ப்பக்கொடி, அதை நல்லா முறுக்கி அந்த குழந்தை கழுத்தில் இது பண்ணி அதில் அந்த குழந்தை உயிர் போயிட்டுருக்கு உள்ள. அதை சொல்லிட்டா வேறு வழி இல்லை, அவ்வளோதான். என்ன பண்ணுறது, குழந்தைய வெளியில் எடுத்தால் அதோட காரியங்கள்லாம் ஆச்சு, முடிஞ்சுது. அப்போ இந்த பாலசுப்ரமணியத்தோட அம்மா தான் பிள்ளைகிட்ட சொன்னால், பிரதோஷம் மாமான்னு இருக்கார் இதில் காஞ்சிபுரத்தில், நிறைய பேருக்கு அவர் நல்லது பண்ணுறாராம், நீ அவரை போய் பாரு, நல்லது நடக்கும் அப்படின்னு அம்மா சொன்னான். எனக்கு திருப்பி குழந்தை பிறக்கணுமே, இந்த மாதிரி ஆயிருக்கு உன்னோட. அதனால் என்ன ஆச்சு, இவர் கிளம்பி இவர் பிரதோஷம் மாமா அம்மா சொன்ன மாதிரி பார்க்க போனார். எல்லாரும் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் நடக்கும், பெரிய அனுகிரகம் இருந்தால் தான். அவர் என்ன பண்ணார், அவர் போய் இப்போ எல்லாம் பேசின உடனே பிரதோஷ மாமா சொன்னாராம், உன்னோட அவர் வேலையில் இருக்கார் இல்லையா பாலசுப்ரமணியம், அதனால் உன்னோட மண்டே அன்றைக்கி ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போ, குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு உமராபாத்லேருந்து வேலூருக்கு வா. வேலூருக்கு வரும்போது அந்த வழியில் இருக்க மார்க்கெட்டில் கொஞ்சம் காய்கறி வாங்கிக்கோ, மடத்துக்கு கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு அங்கேருந்து வெள்ளூர்லேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு பஸ்ஸு கிடைக்கும், அதில் போய்டு. திங்கட்கிழமை ராத்திரி அங்கே போய் தங்கிக்கோ மடத்தில். கார்த்தால குளிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை கார்த்தால விஸ்வரூப தரிசனம் பெரியவாளை பண்ணிக்கோ. இந்த மாதிரி பண்ணிகிட்டே வா, எல்லாம் நல்லது நடக்கும்டா அப்படின்ட்டார். அவர் சொல்லிட்டாலும் நடக்கும். அதனால் இந்த கையில் ஒரு பை, இந்த கையில் ஒரு பை தூக்கிட்டு அதில் காய்கறி தூக்கிட்டு பண்ணிட்டு அவர் போயிட்டே இருந்திருக்கார். இப்படியே நடந்துட்டுருக்கு. இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது சில மாதங்கள் இப்படி ஓடி இருக்குது. ஒவ்வொரு வாரம் இப்படி போகிறாரே, கொஞ்சம் மாதம் போயிருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், இவர் டைம் படி தான் இவர் வந்தார். இவர் எப்போ வருவாரோ, ஒரு 5 நிமிஷம் முன்னாடியோ 4 நிமிஷம் முன்னாடி அங்கே சேருவாரோ அவர் தான் முடியும். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்தா இவர் கொஞ்சம் நெக் டு நெக் வந்திருக்காரு. வந்தபோது பார்த்தா அங்கே டைம் கீப்பர் சொல்லிட்டாராம், பஸ்ஸு போயிடுது அப்படின்ட்டாராம். இவர் கிளம்ப வேண்டிய பஸ் அங்கே வெள்ளூர்லேருந்து இது போன்ற காஞ்சிபுரம் அது போயிடுது அப்படின்ட்டாராம்.
பையன் ஆனால் இவர் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டார். அப்புறம் டைம் கீப்பர்கிட்ட திருப்பி கேட்டோன்னே அவர் சொன்னாராம், 11:30 மணிக்கு ராத்திரி ஒரு ஒரு பஸ்ஸு வருது பெங்களூர்லேருந்து. அது பெங்களூர் போகிற பஸ்ஸு ஒன்று வருது இந்த பக்கம். அதில் ஏறிண்டா அது காஞ்சிபுரம் போகும். ஆனால் அதில் ஸ்டாண்டிங் கிடையாது, அதனால் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் கிளம்பிடுங்க, ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டாராம் டைம் ஆஃபீஸில். இருந்தால் இவர் என்ன பண்ணுறது, தலைமையில் கையை வச்சுட்டு பெரியவாளை தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டார். அங்கேயே பஸ் ஸ்டாண்டு வெளியிலேயே உட்காந்துட்டுருக்கார். என்னவோ நடக்கட்டும் போ அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அந்த பஸ்ஸு வந்தது. பெங்களூரில் போகிற பஸ் வந்து பெங்களூர்லேருந்து வர பஸ்ஸு வந்தது. இவர் வந்து உடனே எழுந்து போய் அவர் பின்னாடி இந்த கண்டக்டர்கிட்ட, அந்த கண்டக்டர் வந்து இங்கே சைன் மைன் போவார் போல இருக்கு அந்த ட்ரிப் ஷீட்டில். ஏன்னா இங்கே வந்தோம் அப்படின்றதுக்கு, இங்கே யாரும் ஏற மாட்டா, இருந்தாலும் இந்த இடத்து வழியாக இந்த ரூட் வழியாக போகிறோன்றதுக்கு சைன் இதெல்லாம் வாங்கணும், அஃபிஷியல், அதான் வாங்க வரார். இவர் வந்து மகாபிரியா ஜபம் பண்ணிகிட்டே தான் உட்காந்துருக்கார் பாவம். அவர் வந்து இல்லை, இது வந்து சீட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, ஸ்டாண்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சமே என்ன பண்ணுவார், அவ்வளோதான் ரூலில் பேசினார். அவர் போனார், கண்டக்டர் இருந்தார், விசில் அடித்தார், அவர் தான் போயிட்டே இருக்கார். கிளம்பிடுத்து திருப்பி அங்கேயே உட்காந்துட்டு ஒரு அந்த இது மாதிரி ட்ரைனேஜ் இது மாதிரி ஒரு போட்டு மூடி மாதிரி போட்டிருக்கு, அது மேலே உட்காந்துட்டு மகாபெரிவா ஜபத்தா சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பஸ்ஸும் போயிடுத்து, இனிமேல் ஒரு பஸ்ஸும் கிடையாது. இவர் கையில் 2 கையில் அந்த காய்கறி வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கார். பெரியவாள் எங்கே தரிசனம் பண்ணுறது, பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணால் தான் உண்டு. அப்படியே பண்ணிட்டு உட்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஜபம் சொல்லி பண்ணிகிட்டே இருந்தவருக்கு கண் அசந்து தூங்கிட்டார். திடீர்னு யாரோ தட்டுற மாதிரி இருந்து தான் எழுந்து பார்த்தாருன்னா அந்த கண்டக்டர் யார் வந்து இல்லை சீட்டுன்னு சொல்லிட்டு போனாரோ, பஸ்ஸை ஓட்டின்னு போனாரோ அந்த அவர் வந்து அங்கே நிற்கிறார். அவர் சொன்னாரா, பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டரில் பஸ்ஸு நிற்குது, நான் அங்கே செக் பண்ணதில் ஒரு சீட்டு இருக்குது, காலியாக இருக்குது, வா. அது யாராவது இறங்கினாலும் இல்லை அவர் கவனிக்காமல் தான் இல்லைன்னு சொன்னாரான்னு தெரியாது. எல்லாமே பெரியவா நடத்துகிற நாடகம் தானே. அவர் கையில் தூக்கிட்டு இருக்கார் ஒரு இது காய்கறி பையை. நம்ம பார்க்கணும், ஏன்னா பஸ்ஸை எடுத்து நீங்கள் வர முடியாது, அங்கே விட மாட்டாங்க. ஏதோ ஒரு நைட்டில் இதை டிஃபன் பண்ணுறதுக்காக அங்கே நிறுத்திருக்கா ஒரு இடத்துல, ஒரு ஹோட்டல்கிட்ட ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது போல இருக்குது, வாங்க கிளம்புங்க அப்படின்ட்டு அவரும் நடந்திருக்கார். பாவம் அங்கேயே தான் வந்திருக்கார், நடந்து ஓடி வந்திருக்கார் விறுவிறுக்க. திருப்பி கூட்டிகிட்டு அங்கே போகிறார். இவர் போய் தான் பஸ் அங்கே கிளம்பணும். அவனு போனார். கிளம்பி சீட்டு இருந்தது, காஞ்சிபுரத்துக்கு வந்தார். கார்த்தால விஸ்வரூபம் தரிசனம் பண்ணிட்டார். மகாபெரிவா சிரிச்சுண்டா, அது அர்த்தம் தெரியல, அனுகிரகம் பண்ணார். ஆனால் என்ன நடந்திருக்கும், சோதனை மேலே சோதனை கொடுத்துருக்கார் பெரியவா. அப்படின்னாலும் கொஞ்சம் மாதம் போயிருக்குமா, இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்னு அந்த இன்சிடெண்ட்டில் இருக்குது. அப்போ வந்து பிரதோஷம் மாமாவோட வாக்கு பலிக்காமல் போகுமா? பரமேஸ்வரன் ரொம்ப அனுபவிச்சவர் இல்லையா அவர். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிபாதேஸ்வரர் மகாபிரிபாதம்.